கொஞ்சம் திரள் நிதி கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க சரிங்க. அனுப்பிச்சி விட்றீங்களா இப்போ அக்கௌண்ட்டில்? ஆமாம், ஜிபே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. என்ன ஒன்று மட்டும் தெரியுது, குடும்பம் ஃபுல்லாக பிச்சைக்காரனா இருந்தால் தான் இப்படி பிச்சை கேட்க முடியும். அதே கிட்ட என்கிட்ட நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. யார் உங்ககிட்ட பிச்சை எடுத்துங்க பாரு. எனக்கு சேனல் இருக்கு, பேட்டை சேனல். அதுல வந்து அந்த அஜய் அடிச்சே நான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆமா பெரிய இவரு இங்க பாருங்க, இவரே வந்து தெரியுது இல்ல வெளியில. சாட்டையால் தான் இப்ப தெரிகிறார். மக்களுக்காக நிக்கிறேன்டா, மழையில கொட்டு மழை நின்றுருக்கேன். எனக்கு ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்கு, புரியுதா? அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ மழையில இதுவே வேற இதெல்லாம் நடந்தா பயங்கரமா பூமா இருக்கும். நீ அதுதான் பிளான் பண்ண, நல்லா தெரியுது எனக்கு. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. இருந்தாலும் சில இடங்கள் தவிர்த்து வேறு எந்த இடத்திலுமே தெரியவில்லை நீங்கள் மழையில் நனைந்தது. பெரிய ஜோதிகா மழையில டான்ஸ் ஆடுற மாதிரி மழையில பேசினே இருப்பாங்க இவரு. என்ன கேட்காத கேள்விலாம் கேட்டிருக்கான். உன் நாக்கு அழிவு போகும்ல பாருல, உனக்கு ஆண்டவனே கொடுப்பான் பாருல. நம்மனு பேசணுமா வந்தவன் எவனும் கண்டுக்க மாட்டேன்றான்னு தெரியுது நம்ம கட்சி. என்ன பேசிட்டு இருக்கேன்? இல்லண்ணே, ஏதோ ஒரு இதுல நான் வீடியோ பேசுறேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேனே. அவன் அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுட்டு இருக்கேன்? இல்ல மன்னிச்சிருங்க. நமக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை, அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ. ஒருவேளை தோத்துட்டா நம்ம எப்படி சமாளிப்போன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், வேற வழி, வேற பாதை பார்த்து கொண்டு நம்ம செய்யலாம் இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லிட்டேன்டா, கத்துறதுக்கு நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். கத்தி உங்களுக்காக உயிருக்காக கூட உயிரை கொடுப்பேன்டா. சுற்று விட்டுனேன், பேசுறதுலாம் விடுனேன். எப்படி நம்ம ஏதாவது பண்ணேன், நாம ஒருத்தன் இருக்கோம் மக்களுக்காக. நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்கள் பக்கம் நிற்கணும். நம்ம விவசாயிகள் பக்கம் நிற்கணும். கஷ்டப்படுற மக்களுக்கு நடுவில் நம்ம நிற்கணும், புரியுதா? பாரு, இங்க வெளியில பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் நானு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கடந்த 10 வருடங்களாகவோ 12 வருடங்களா வந்து அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமாடா. என்ன சொல்ல வரேன்னு சொல்றா, பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாட்டியும் அது நமக்கு புதுசு இல்ல. சரி, இருந்தாலும் புதுசா நம்ம என்ன சொல்லுவோம், வேற பாதை தேர்ந்துட்டு இந்த அரசியல் எல்லாம் வேணாம். ஏற்கனவே கட்சியில எல்லாருமே பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அதுக்குதான் அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம்ல. அந்த மக்களுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். திரள் நிதியை வச்சு இது பண்ண, திரள் நிதி இவங்களுக்கும் தர்றது இல்ல, நீயாவே பண்ணிக்கிற. உன்னை பத்தி வீடியோ போட்டு அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அந்த தவறை மட்டும் நீ என்றும் செய்யக்கூடாது. போட்டுனா 10 மில்லியன் போகும் வீடியோ. அதான் நான் எதுக்கு செய்யாம இருக்கேன். நன்றி கடன். தோத்துறேன் கேக்குறேன், தோத்துருவோம். அண்ணே என்னையா பின்ன என்னையா நாக்கு பிடிக்க கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் ஒருத்தன் அந்த சைடு வரான், டீ விற்கிறான். அவன் வந்து என்ன வெறுப்பேற்றலாம். இந்த சைடு வரான் ஒருத்தன் அப்படி போறான். என்னையா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரோட்ல வரவனே என்னை பார்த்து பேசுறான்யா. அப்புறம் எப்படி நீ என்னதான் பண்ண? யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோ போடுற, ஒரு மாதிரி வீடியோ போடுறியா, பல மாதிரி போடுற. ஒன்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அப்புறம் சப்போர்ட் எல்லாம் பேசுற. எல்லாம் தங்களிடம்ன்றது பயன். ஏதாவது ஒரு மைண்ட் இருக்கா உனக்கு? அதை நீ சொல்றியா? முன்னாடி வரைக்கும் தம்பி என் தும்பின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட்ல நில்லு ரைட்ல நில்லுன்னு சொன்னேன், லாரியில் அடிபட்டு செத்துருவேன்னு சொன்னேன். இப்போ வந்து நானும் இப்போ புதுசா என் தம்பியும் வந்து நானும் வந்து இது பண்றோம், அது வேற அப்படின்ட்டு இப்படியும் பேசுற. மாத்தி பேசுறதுல மன்னனே நீதான். ஓ, அப்ப என்ன பார்த்துதான் நீ அப்படி பேசுற யூடியூப் சேனல்? எல்லாருமே அப்படிதான் பேசுறானு. இங்க பாரு, நம்மளுடைய ஆட்கள்லாம் வெளியே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சொல்லிடு. சீக்கிரமா திரள் நதியை சீக்கிரமா புரட்ட சொல்லு. நீ திருந்த மாட்டேன். நீ வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது இல்ல, நீ திரள் நிதியை திருடுல தான் இருக்கிற. இவனை நம்பாதீங்க. நான் கம்முனு என் சேனலுக்கே நான் போயிடுறேன். அப்பா ஐயோ போயிட்டானே இவனும். ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் வாயா. உன் கேமராமேன் கொஞ்சம் கூப்பிடியா? முக்கியமான ஒரு அறிக்கை கொடுக்கணும். அறிவை வந்து ஆன் பண்ணு. இந்த அறிக்கையில மக்கள் நம்மளுக்கு தான் கண்டிப்பா ஓட்டு. சொல்லுண்ணே மக்களே, நாளை என்னுடைய படம்
ரிலீஸ் ஆகிறது. அதை பாருங்கள். தம்பி பிஆர் என்னோடு நடித்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து நாங்கள் பணியாற்றியிருக்கிறோம். யோ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத கேளியானா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுகிற. அந்த படத்தில் நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். உங்கள் ஓட்டை எனக்கு போடவும். எப்படி படம் மூலியமா ப்ரொமோஷன் பண்ணணும். இவங்க எல்லாம் லூசு பயலுங்க. யூடியூப் அது இதுன்னு பண்றாங்க. நம்ம படமே விட்டுட்டோம். ஒருத்தனுக்கு படமே ரிலீஸ் ஆகல. நீ ஹீரோ இல்ல, அதுல அப்பா கேரக்டர் பண்ணிட்டு வந்துக்கிற. யோ 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 போன போயிட்டா. சேனல்ல உன்னை பத்தி முதல்ல ஒரு வீடியோ போறேன் இரு. வேணாண்டா.